படம் ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. பட் ஸ்ரீகாந்த் சார் ரொம்ப நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது சார். தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலாக இப்போ கப்பல்ஸு சார்ந்த மேரேஜ் ஆகிட்டு நிறைய கோட்டீஸ்வரம் சார்ந்து கதையை எப்படி ஒரு விஷயங்கள் பண்ணுறது, அப்கமிங் ஃபேமிலிக்குள்ளே லவ் பண்ணி ஒரு விஷயங்கள் நடக்கிற இது சஸ்பென்ஸ் த்ரில்லராக பண்ணியிருக்காங்க. அதை நான் சொன்னால் புரியாது, நீங்கள் நேரடியாக பாருங்கள். மியூசிக்காக இதுவாக எடிட்டிங்காக எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப மசாலா சாங் செம்மையாக பண்ணியிருக்காங்க. டான்ஸ் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே நடித்த ஆட்கள்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. சத்தமின்றி முத்தம் தான் நல்லா இருக்குங்க. ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். ஸ்ரீகாந்த் நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு ஒரு தடவை பார்க்கலாம். ஏன்னா இவரோட கம்பேக்குக்காக ரொம்ப நாளாக நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடித்தவர். அதுக்கப்புறம் இந்த நண்பன் படத்துக்கு அப்புறம் அவரை நாங்கள் பெருசாக பார்க்கல. இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸ்ரீகாந்துக்கு ஒரு கம்பேக் படமாக அமையறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த படம் சாங்ஸ்லாம் யூஷுவல் தான், நார்மலாக தான் இருக்குது. சாங்ஸ் இந்த படத்துக்கு பெருசாக பலம் சேர்க்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கேட்குறதுக்கு தனியாக ஒரு சாங்காக கேட்குறதுக்கு தனியாக நல்லா இருக்குது. ஆனால் ஸ்ரீகாந்தோட ஆக்டிங் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி சட்டிலாக அவர் பண்ணது கிடையாது. எண்டில் நல்ல ட்விஸ்டெல்லாம் எண்டில் நல்லாவே இருக்குது. ஒரு ஜென்ரலான ஒரு கதை தான், ஒரு கள்ள தொடர்பு கதை தான். அதை ரொம்ப வித்தியாசமாக ஸ்க்ரீன் பிளேயில் காமிச்சனால இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. எதுங்க? அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க, நல்லா வித்தியாசமாக இருக்குது. பரவாயில்ல, நல்லாவே போட்டிருக்காங்க பாட்டெல்லாம். ஒரு தடவை கண்டிப்பாக கேட்கலாம். தேங்க்யூ. இது படம் சத்தமின்றி முத்தம் தான் சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் சார் ரொம்ப நாளைக்கு பிறகு அவர் நடித்த படம். என்னென்னா அவருக்கு வழக்கமாக ரொமான்டிக்காகவே நம்ம பார்த்துருப்போம், ஒரு சாம்பாயாக பார்த்துருப்போம். இதில் ஒரு நல்ல ஆக்ஷன் பேக்கேஜாக இருக்குது அவருக்கு. அண்ட் ரொமான்டிக் போர்ஷன்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. யங்ஸ்டர்ஸ் பார்க்குற மாதிரி சில ஜாலியான சாங்ஸு, விஷுவல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. அது நெகட்டிவ் ஷேடில் பண்ணுற மாதிரி நமக்கு ஸ்டார்டிங் தெரியும். போக போக தான் அவருடைய கேரக்டர் என்னன்னு நமக்கு ரிவீல் ஆகும்போது நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு மாதிரி ஸ்க்ரீன் பிளே, செகண்ட் ஹாஃப் வேறு மாதிரி ஸ்க்ரீன் பிளே போகும். ஸோ கொஞ்சம் அன்பிரடிக்டபிளாக இருக்கும் படம். ஒன் டைம் வாட்சபிள். சாங் விஷுவலாக அந்த செம்பரம்பாக்கம் சாங் செம்மையாக இருக்கும். அதுவும் ஓ சொல்றியா மாமா மாதிரியே ஆண்ட்ரியா தான் பாடியிருக்காங்க. விவேகா சார் சேம் அந்த சாங் எழுதினவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ அந்த சாங் விஷுவலாகவும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ஜாலியாக இருக்கும். ஓவராலாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட, குறிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட, இன்னும் கேர்ள் ஃப்ரெண்டோட அந்த மாதிரி பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் அந்த படம். சூப்பர் நல்லா இருந்துச்சுங்க. ஸ்ரீகாந்த் வேறு ஒரு கோணத்தில் காட்டியிருக்காங்க. ஸ்ரீகாந்தை ஆர்டிஸ்ட்லாம் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணுறாங்க. இயக்குனரோட பணியை அருமையாக பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அதான் சொல்லிட்டோம்னா சஸ்பென்ஸ் உடஞ்சிரும். சஸ்பென்ஸ் ஸ்டோரி இல்லையா, சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லரு. அது சொல்லிட்டோம்னா உடஞ்சிரும், பார்த்தா தெரியும், நல்லா தெரியும். சாங்ஸ் நல்லா இருக்கு, சாங்ஸ் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. சூப்பர், நல்லா நடிச்சிருக்காரு ஸ்ரீகாந்த் சார். ஸ்டோரியும் நல்லா தான் இருக்குது, த்ரில்லராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எதுக்காக இது வருது அப்படின்னு தெரியாமல் ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்துட்டே போகிறோம். அப்புறம் போக போக தான் ஓகே, அவர் ஒரு கில்லராக இருந்து அதில் அவர் லவ் பண்ண ஸ்டோரிஸ் அதில் இருக்கிறதுனால அந்த லவ் பண்ணுற பொண்ணையே அவர் சேஃபாக கடைசி வரைக்கும் இருந்து காப்பாற்றி விட்டுட்டு போகிறார். நல்லா இருக்குது ஸ்டோரி. சூப்பராக இருக்குது. 3 சாங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3மே நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்குது சார், பார்க்கலாம். நல்லா தான் நடிச்சிருக்காரு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா நடிச்சிருக்காரு. படத்தில் அதான் ஒய்ஃபை ஏமாத்துற மாதிரி ஒரு ஃபீல். எப்படி ஏமாற்றி எப்படி கொலை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அஃபேர். அதான் சார். சாங் நல்லா இருந்துச்சு. சாங் மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. பார்த்துருக்கேன் சார், நல்லா இருந்துச்சு. படம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்லாயிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு எப்படி ஒரு சாமியாக ஒரு ஹீரோவாக பண்ணவர் இப்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். ஓவராலாக ஃபேமிலி மூவி, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருக்குது சார். ஷட்டிலாக இருக்குது. ஸ்ரீகாந்தோட ஆக்டிங்லாம் எல்லாமே நல்லாயிருக்கு. அஃபேர் இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. சாங் சூப்பராக இருக்குது. அந்த செம்பரம்பாக்கம் ஏரியாவில் நல்லாயிருக்கு.